ஆயுதெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உச்சகட்ட தேர்தல் பரபரப்பில் தமிழகம் இருந்திருக்க வேண்டிய நாள். திட்டமிட்டபடி உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால், நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்யாதிருந்தால், இந்த நேரத்தில் உச்சகட்ட அரசியல் தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். தேர்தலோடு இந்த நாளுக்கு ஏதோ ஒரு ராசி இருக்கு போல. அதனால தான் இன்று நடக்க வேண்டிய 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்கும் தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை பிரிக்க முடியாது இருக்கு போல. சட்டமன்ற கூட்டத்தொடர், ஒரு கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. 3 தொகுதிகளுடைய பிரதிநிதிகள் இல்லாமலேயே. எம்எல்ஏ பதவியேற்பதற்கு முன்னரே திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தலுக்கான தேவை ஏற்பட்டது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், இந்த கதை உலக பிரசித்தம். இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் முறைகேடுகள் நடந்தன என்ற சந்தேகங்கள் பரவலாக எழுந்து அந்த காரணத்தினால் தேர்தலையே ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். ஆக இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெறும் என்று, 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆக இன்னொரு தேர்தல் திருவிழாவுக்கு தமிழகம் தயாராக தொடங்கியிருக்கிறது. தமிழக வானில், அரசியல் வானில் தேர்தல் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியிருக்கின்றன. 3 தொகுதி தேர்தலும் அரசியல் நகர்வுகளும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜ் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முத்துக்குமார் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இது இடைத்தேர்தல் போன்ற ஒரு சூழ்நிலை தான். ஒரு தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல், மற்ற தொகுதிக்கு பொது தேர்தலே இப்போ தான் நடக்குதுனாலும் கூட சூழல் என்னவோ இடைத்தேர்தல் போன்றதொரு சூழல் தான். சில இடைத்தேர்தல்களை சில காரணம் காட்டி திமுக புறக்கணித்திருக்கிறது. சில இடைத்தேர்தல்களை சில காரணங்களை சுட்டி காட்டி பங்கு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தலில் உறுதியாக எந்த ஒரு காரணமும் காட்டாம போட்டியிடுமா? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் அறிவிப்பை எப்படி பார்க்குது? இல்லை, தாமதமாக வந்திருக்கிற இந்த அறிவிப்பு சட்டப்படியாக காலம் இருக்கிறது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தாமதமாக வந்திருக்கிற இந்த அறிவிப்பு, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிற இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நிச்சயமாக பங்கேற்கும். தலைமை உரிய நேரத்திலே தலைவர் கலைஞரும் தளபதி மு.க. ஸ்டாலினும் அதை உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த கேள்வியிலே சில அர்த்தம் புரிந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். வழக்கம் போல நான் குறுக்கிடுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு தேர்தல், 2 கட்சிகள் சமமாக போட்டியிடுகிற ஒரு தேர்தல், அந்த தேர்தல் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்விக்குள்ளாக நாம் பயணிக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக செய்த முறைகேடினால் தான் இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்று ஏன் யாரும் சொல்ல மறுக்கிறார் என்ற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு தவறு செய்ததை போல, அல்லது 2 கட்சியும் தவறு செய்ததால் இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடக்கிறது. அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிற மாநில தேர்தல் ஆணையம் இப்படி நடக்கிறது, வெளியில இருக்கின்ற தேர்தல் நடத்துகின்ற, டெல்லியில் இருந்து தேர்தல் நடத்துகின்ற தேர்தல் ஆணையமும் இப்படி நடக்கிறது. அதிமுக மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது. கூடவே திமுக வேட்பாளர்கள் மீதும் குற்றம் சாட்டி அதுதான் நீங்கள் அந்த அறிக்கையை படியுங்கள், பொதுமக்களிடத்தில் படியுங்கள் தயவு செய்து. நாங்கள் கேட்பது 500 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை அன்புநாதன் என்பவர் வீட்டிலிருந்து, அதிமுக பிரமுகர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. கரூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் கரூருக்கும் எங்கே வித்தியாசம் இல்லையா? அப்ப கரூரினுடைய தேர்தல் தானே. அப்ப நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் நடைபெற்ற ரைடு என்ன? ஆம்புலன்ஸ் மூலமாக பணம் செலுத்தியது என்ன? அன்புநாதன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன? பேச வேண்டும் சார், கோர்ட் பேசும் என்று நீங்கள் எல்லா விஷயத்தையும் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? இருக்கின்ற பொழுது இப்படிதான் கோர்ட் பேசும் என்று எல்லாரும் போயிருக்கீங்க. சிபிஐ விசாரணை கோரி இருக்கீங்க. சிபிஐ விசாரணை நான் கேட்பது தார்மீக அடிப்படையிலே ஒரு பிரதான கட்சியின் சார்பில் வைக்கிற கேள்வி.
நீங்கள் அன்புநாதன் இப்பொழுது எங்கே இருக்கிறார், அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவானது? அப்படி பணம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வேட்பாளரை மட்டும்தான் நீங்கள் தேர்தல் காலத்திலிருந்து வெளியேற்றிருக்க வேண்டும். லெவல் பிளேயிங் இங்க எங்க இருக்கிறது? எங்கள் மீது ஏன் ஒரு காழ்ப்புணர்ச்சி? ஏன் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும்? ஏன் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும்? இதற்கு முன்னால் தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறது, அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 2 வேட்பாளர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? ஒரு எஃப்ஐஆர், ஈவன் தோ சிங்கிள் எஃப்ஐஆர் ரைட்ல நடந்தது, வேட்பாளருடைய மகன் வீட்டில் நடந்த ரைட். அதுக்கு பிறகு நடந்த தகவல்கள். இதுதான் எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், எங்கள் வேட்பாளர் மீது சிங்கிள் எஃப்ஐஆர் இருக்கிறதா? நீங்க இதே அரவக்குறிச்சியிலே செந்தில் பாலாஜி இல்ல ஒரு நிமிஷம் செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் இருக்கிறது. அதான் நான் சொல்ல வரேன். 17 புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பது, நான் சொல்லுவது தவறாக இருந்தால் நீங்கள் கரூர் காவல் நிலையத்திற்கு இப்பொழுதே தொடர்பு கொண்டு கேளுங்கள். செந்தில் பாலாஜி பணம் பட்டுவாடா செய்திருக்கிறார் என்று 1000 ரூபாய் 2000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்க கையும் களமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே குற்றச்சாட்டை 2 கட்சிகள் மேலேயும் தேர்தல் ஆணையம் 2 அறிக்கைகளிலுமே பதிவு செய்யும். இல்ல, நான் கேட்பது ஒரு லெவல் பிளேயிங் என்று 2 கட்சியும் சமமாக தேர்தல் ஆணையம் கருத வேண்டுமா வேண்டாமா? நீங்க கருதவில்லையே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தேர்தல் ஆணையம் எங்களை ஏன் கருத வேண்டும்? இதே ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வந்த பொழுது தேர்தல் ஆணையம் முதலமைச்சருக்காக 1 மாதத்தில் தேர்தல் நடத்தியது. இப்பொழுது ஏன் 3 மாத தாமதம்? 3 மாதம் தாமதம் இல்லையா? இது நிகழ்ச்சியில கூட நம்ம கேட்டோம். ஆனா திமுக இது குறித்து ஒரு அறிக்கை கூட ஏன் கொடுக்கவில்லை? நாங்கள் 2 நேரடியாக தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாங்கள் அப்ரோச் செஞ்சிருக்கோம். நீங்க இவ்வளவு தாமதம் அப்படின்னு தினந்தோறும் அறிக்கை கொடுக்கக்கூடிய திமுக ஏன் தாமதம்? குற்றச்சாட்டு சொல்லாதீங்க. நாங்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டும், இந்த தேர்தலை நேரடியாக தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருபொழுதும் தேர்தல் ஆணையம் சமமாக நடப்பதில்லை என்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். ஆனாலும் தேர்தலில் உறுதியா போட்டியிடுவோம் என்பது எங்கள் தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும். ஓகே, போட்டியிடுவோம் என்பதை அறிவிக்கும். புரிஞ்சுக்கிறேன். நான் திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதிமுகவுடைய மிகப்பெரிய பலம் ஜெயலலிதா, கிட்டத்தட்ட ஒரே பலம் என்று சொல்லிடலாம். மருத்துவமனையில் இருக்கிறார். இன்னும் சில நாட்கள்ல அவங்க டிஸ்சார்ஜ் ஆனாலும் கூட தேர்தல் பிரச்சாரங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக குறைவு என்று சொல்லலாம். ஆக ஒரு இயல்பான ஒரு பின்னடைவோடு தான் இந்த தேர்தல் களத்துல நீங்க இருக்கிறீங்களோன்னு என்ன தோணுது? இல்லை, கொஞ்சம் கூட அது எப்படி பின்னடைவுன்னு சொல்லவே முடியாது. அம்மாவுடைய இவ்வளவு காலமான ஒரு கடந்த 5 ஆண்டுகள் இப்பொழுதான மகத்தான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு. மக்களை ஒவ்வொரு குறிப்பாக ஏழைகளையும் சாமானியர்களையும் சென்றடைந்த திட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதில் இருக்கிறது. பயனாளிகள் கண்டிப்பாக உறுதியாக அதிமுகவை வழக்கம் போல ஆதரிப்பார்கள். இடைத்தேர்தல் என்றாலே இலை தேர்தல் தான். அது இடைத்தேர்தல் என்றாலே இல்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர் சொன்னார் இவ்வளவு நேரமாக எப்பொழுதுமே அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது வேறொரு நிலை, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் சரியில்லை. நாங்க உண்மையிலே அதாவது பூத் கேப்சரிங் மாதிரி இப்ப சொல்றாங்களே குற்றச்சாட்டு, எங்கள் வேட்பாளர் செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. அவர் வீட்ல ஏதாவது பணம் எடுத்தாங்களா? கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதிமுகவுக்கும் அன்புநாதன் ஒரு ஃபைனான்சியர். கரூர் ஒரு ஹப், டோட்டல் இந்தியாவுக்கும் இந்தியா முழுமைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியர்ஸை கொண்ட ஒரு ஊர் அது கரூர். அந்த வழக்கு அங்க நடந்த பறிமுதல், அதுக்கு பிறகு 2 வேட்பாளர்களையும் குற்றச்சாட்டு. அதாவது தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட அதிமுக வேட்பாளர் தான் தேர்தல் ஆணையத்தாலேயே அதிகமான குற்றச்சாட்டுக்குள்ளானார். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். தேர்தல் நெருங்கி நிக்கிறோம். பழனிசாமி அவர்கள் வீட்லயும் அவருடைய மகன் வீட்லயும் தான் நிறைய பேசிட்டோம். நான் 20 கேட்கிறேன். இந்த தேர்தல் இந்த தேர்தல் ஏன் ரத்தாச்சு அப்படிங்கிறது குறித்து இந்த அரங்கத்துல பொது அரங்கத்துல நிறைய விவாதிக்கப்பட்டிருக்கு. அது ரத்தாயி தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும். இப்ப என்னுடைய கேள்விங்கிறது, இப்ப நடக்க இருக்கக்கூடிய தேர்தல்ல உங்களுக்கு ஒரு இயல்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம், இயல்பா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய பலம் பிரச்சார களத்துல இல்லாத கொஞ்சம் கூட இப்போ கொஞ்சம் கூட குறைவில்லைங்க ஹரி.
அம்மா இப்பொழுது கிட்டத்தட்ட குணமான ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அது எல்லா செய்திகளும் எல்லாம் வருது ஊடகத்துல எல்லாம். சில நாட்களே அவங்க டிஸ்சார்ஜ் ஆனாலும் கூட ஒரு பிரச்சாரத்துல கலந்து கொள்ள முடியுமான்னா வாய்ப்பு குறைவா தென்படுது. பிரச்சாரம் இல்லாம அம்மாவோட ஒரு ஆடியோ போதும், ஒரு விஷுவலா வந்து ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா போதும், அது இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்றேன், அம்மாவுடைய திட்டங்கள், அதிமுக சாதனை திட்டங்கள் நிச்சயமாக மக்களை எங்க வேற இரட்டை இலையை தவிர வேற எதையும் அவங்க நினைக்க கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு தேர்தல்ல ஒரு பிரதான முகம் பங்கேற்று பிரச்சாரம் செய்யறது ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டாதா? தலைவர் அந்த காலத்துல எப்படி உண்மையிலேயே படுத்துக்கொண்டே ஜெயித்தார் அமெரிக்காவுல. அதுக்கு பிறகு உங்களுக்கு அது போல அம்மா இங்கதான் இருக்காங்க. அப்ப ஜெயித்தாரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, படுத்துக்கொண்டே ஜெயித்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு 86ல உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அதுல அவர் வந்து பிரச்சாரத்தை விரிவா செய்ய முடியல. அந்த சமயத்துல பின்னடைவை அதிமுக செஞ்சது, திமுக ஏற்றம் செஞ்சது. அது போல ஒரு சூழ்நிலை ஏற்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இதெல்லாம் வந்து யூகம். இந்த யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற 6 இடைத்தேர்தல்களிலும் நடைபெற்ற அத்துணை தேர்தல்களிலும் இப்ப நடைபெற்ற மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான அசத்தலான வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. 89, 90ல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 3வது இடத்திற்கு போயிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. திமுக எந்த இடத்துக்கு 3வது இடத்துக்கு இந்த தருணத்துல ஒரு ஆர் முத்துக்குமார் எழுத்தாளர் நம்முடைய இந்த விவாதத்தில் இணைகிறார். நான் திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட முன்வைக்கக்கூடிய கேள்வி, இந்த தேர்தல்கள் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தல்கள் அப்படின்னாலே ஒரு இயல்பான ஒரு புரிதல் உண்டு, ஆளுங்கட்சிக்கு கூடுதலான சாதகமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இயல்பான புரிதல் தான் இந்த தேர்தலுக்கும் நம்ம கொள்ளணுமா? முதலமைச்சருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய 89 சீட்டுகள் பெற்று ஒரு புதிய உத்வேகம் பெற்றிருப்பதும் ரொம்ப மாதம் ஆயிடல அது நடந்தோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்போதும் போல இடைத்தேர்தல்கள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சூழல் இதுன்னு கருதுறீங்களா? இல்லை ஒரு மிக கடுமையான போட்டிக்கான சூழலும் வாய்ப்புகளுமே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தட்பவெப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். குறிப்பாக ஆளுங்கட்சியின் மீதான மதிப்பீடா அதை எடை போட்டு பார்க்கும் தேர்தலாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் 1989, 1991 இந்த 2 நிகழ்வுகளுக்கு பிறகு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அந்த இடைத்தேர்தல் எடை போட்டு பார்க்கும் தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வந்துடுச்சு. குறிப்பாக 1989 மருங்காபுரி மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வென்றதும், 1991 எழும்பூர் துறைமுகத்தில் அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப திமுக வென்றதும் வரலாறு. இந்த வரலாறு அதன் பிறகு திரும்பவே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து வெறுமனே எடைபோட்டு பார்க்கும் தேர்தலாக இருந்தது. பின்னால ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும், ஆளுங்கட்சி ஒருவேளை ஜெயிக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியின் மீதான அது மதிப்பீடாக கருதப்பட்டு அது அவங்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கரெக்டாக சொன்னால் அச்சம். அந்த அச்சம் தான் இந்த தேர்தலில், அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒருவித நோக்கத்தோட ஒரு அக்ரஸிவாக செயல்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். அதுதான் கடந்த 91க்கு பிறகு இன்னைய வரைக்கும் அதுதான் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. அது சாத்தாங்குளமாக இருந்தாலும் சரி, திருமங்கலமாக இருந்தாலும் சரி, இன்னைய வரைக்கும் அதுதான் ஒரு சூழல். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுதான் வந்து எல்லாருடைய விளைவும் கூட. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது இயல்பு தானே. எதிர்கட்சி வந்து தன்னுடைய செல்வாக்க காட்டணும்னு, ஆளுங்கட்சி அக்ரெசிவா தன்னுடைய செல்வாக்க தக்க வைக்கணும்னு நினைக்கிறதும் இயல்பான விஷயம். ஆனால் அதில் இயல்புக்கு மீறிய விஷயங்கள் நடக்கிறதா அல்லது இயல்பான சமதளத்திலேயே எல்லோரும் போட்டியிடுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறதா, அதை அரசு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள், குறிப்பாக அமைச்சர்களை அனுப்பி, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் களத்திலே அதிமுக அமைச்சர்களையோ அல்லது திமுக அமைச்சர்களையோ அனுப்பி அந்த கௌரவத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபடுறாங்க இல்லையா, அதுதான் இயல்புக்கு மீறிய செயல். அதனால தான் இது இயல்பா நடக்கணும். இது இயல்புக்கு மீறி நடக்கிறதுனால தான் இதை வந்து இந்த இடைத்தேர்தலை விமர்சிக்க வேண்டிய நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஊகம் அல்ல, மதிப்பீடு. இதை வந்து
ஒரு ஏறத்தாழ ஒரு கடுமையான ஒரு போட்டியை சட்டமன்ற தேர்தலில் பார்த்திருக்கோம். முதலமைச்சருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயமும் கூட அதிமுக தனித்து களம் காணும், திமுக காங்கிரஸோடு சேர்ந்தே களம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவும் இது ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக பார்க்கும். திமுகவும் வந்து 89 தொட்டுட்டோம், வெற்றியும் எட்டிடலாம் அப்படின்னு முனையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கடுமையான போட்டி இருக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து பார்க்குறப்போ, அதோட ஒப்பீடு செஞ்சு பார்க்குறப்போ, கடந்த காலங்கள்லாம் வந்து இந்த இடைத்தேர்தல், இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுங்கிறது ஒரு வகையில் ரொம்பவும் முக்கியமானது. அரசியல் கட்சிகளின் பார்வையில் இல்லை, மக்களின் பார்வையில். ஏன்னா கடந்த காலங்களில் நடந்த இடைத்தேர்தல் எல்லாமே ஒரு 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர் கணிசமான அளவுக்கு பங்காற்றி இருப்பார். அதன் பிறகு இடைத்தேர்தல் வரும். அது பெரிய ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் அது வித்துடாது. அதனால அது பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இந்த 3 தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நினைவு சரியா இருந்தா 2011 அந்த சூழல் திருச்சியில் ஏற்பட்டது. ஆமா, திருச்சியில் ஏற்பட்டது. அந்த அமைச்சர் இறந்து போனதுனால அந்த இது நடந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான். அரவக்குறிச்சி, தஞ்சாவூருக்கு இது வரைக்கும் 6 மாசமா உறுப்பினரே இல்ல. இப்போ இவருக்கு சீனிவேல் மறைவுக்கு பிறகு அங்கேயும் இல்ல. அதனால அந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மக்கள் பார்வையில், வாக்காளர்களுடைய பார்வையில் இது ரொம்பவும் முக்கியமான தேர்தல். அரசியல் கட்சிகளுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இது கௌரவ பிரச்சனை தான் வந்து நிற்கும். கடந்த காலங்களில் வந்து இந்த கௌரவ பிரச்சனைங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே இருந்தது தான் வந்து கடந்த காலத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கடந்த ஒரு 20 வருஷம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலை முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரு கட்சிகளும், அதாவது திரும்பவும் இருதுருவ அரசியல் மீண்டும் மீண்டும் வலுப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் திரும்பவும் உருவாயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் திரு ரவிக்குமார் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட புறக்கணிப்பு முடிவை மக்கள் நல கூட்டணி எடுத்திருக்கிறதோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா உங்களுடைய தலைவர் நாங்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு குறைவு என்றே பதிவு செய்திருக்கிறார். முதல்ல இல்லை என்ற துணியிலேயே சொன்னார். ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? இந்த தேர்தலையும் பின்னடைவை சந்திச்சா பலவீனமான ஒரு அணியாக, பலவீனமானவர்களாக நீங்க பார்க்கப்படுவீங்க காரணமா ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு எல்லா தேர்தலையும் கட்சிகள் போட்டிடணும் என்பதுதான். இல்லை, எங்கள் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று தான் சொன்னாரே தவிர, மக்கள் நல கூட்டு இயக்கம் இந்த 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் சொல்லவில்லை. இந்த மக்கள் நல கூட்டணி என்பது சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்து முடிந்ததோடு அந்த கூட்டணியும் முடிவுக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு நாங்கள் இப்போ மக்கள் நல கூட்டு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு பொது செயல் திட்டம் ஒன்றையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இப்போ பஞ்சாயத்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கின்ற அந்த 4 கட்சிகளும் சேர்ந்து அந்த பஞ்சாயத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று சொன்னோமே தவிர அது மக்கள் நல கூட்டணி என்று அதை யாரும் அறிவிப்பு செய்யவில்லை. எனவே இந்த இடைத்தேர்தல் மற்றும் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல்களை பொறுத்த அளவில் என்ன மாதிரியான நிலை எடுப்பது என்பதை பற்றி இந்த 4 கட்சியினுடைய தலைவர்களும் சந்தித்து பேசி அவர்கள் அதற்கு பிறகுதான் அறிவிப்பார்களே ஒழிய, அதைத்தான் எங்கள் தலைவரும் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவில் இந்த 3 தொகுதிகளிலும் கடந்த பொது தேர்தலிலும் கூட இந்த 3 தொகுதிகளும் எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. எனவே நாங்கள் இதிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற பொருளில்தான் எங்கள் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது வந்து மக்கள் இந்த 4 கட்சிகளுமே இந்த தேர்தல் புறக்கணிக்கிறது அப்படி என்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை. அதை அறிவிப்பதற்கான கால அவகாசம் இருக்கிறது, அதை அவர்கள் அறிவிப்பார்கள். முடியும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க இல்லையா? ஏன்னா எல்லா தேர்தல்களிலும் கட்சிகள் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. பை தட் லாஜிக் நீங்க போட்டியிடணும் அப்படி இல்லை. இந்த தேர்தல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தலில் பங்கெடுத்தது. அவர்கள் வந்து அதே போல் வந்து இன்னைக்கு தேமுதிக இந்த கூட்டணியில் இல்லை, அது முடிவுக்கு வந்து விட்டது. அவர்களுக்கு அரவக்குறிச்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மதிமுக வந்து தஞ்சையில் அவர்களுக்கு அந்த போட்டியிடுகிற வாய்ப்பு வந்தது. எனவே அவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு அந்த கட்சிகளெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த தொகுதிகளில் அப்பொழுது வேட்பாளர்கள் நிறுத்தியிருந்தார்கள். எனவே அவர் என்ன செய்கிறது என்பதை நாங்கள் கூடி பேசி அந்த தலைவர்கள் முடிவு செய்வார்கள். நான் குறிப்பிட விரும்புகிறது, இன்றைக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகத்திலேயே தமிழகத்துக்கு இப்போ ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஜனநாயக வரலாற்றிலேயே ஒரு பணப்பட்டுவாடாவுக்காக ஒரு பொது தேர்தலில் 2 தொகுதியில் தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்படுவது, ரத்து செய்யப்படுவது என்பது இதுதான் முதல் முறை. இதை பெருமைன்னு சொல்கிறதா அல்லது களங்கம் என்று சொல்வதா
அப்படி என்றால் இதற்காக நாம் பெருமைப்படுவதா அல்லது வெட்கி தலைகுனிவதா என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு வாக்காளர்கள், இந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்ற அரசியலில் இருக்கிற எல்லாருமே இதை கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. எனவே அதுபோல தான் இன்னைக்கு அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் இன்னொன்று செஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் தேர்தல் காலத்திலே இங்கே இருக்கிற பெரிய கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு தவறானவை, அதற்கான தர்க்கமே இல்லை என்று அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ற மாதிரி அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிப்பது போலவும் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவும் கூட இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு முதல் முறையாக நடந்த சம்பவம் தான். இப்படி இந்திய தேர்தல் வரலாற்றையே நாம் ஒரு கேலி கூத்தாக மாற்றி கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. உடனே தேர்தல் வந்துடுச்சு, நம்ம இதில் உடனே அந்த இதுக்குள்ளார நம்ம போய் குதிச்சிடுறது என்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் முக்கியமான ஏன் இன்றைக்கு இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது, இதை நாம் கேட்க வேண்டிய தருணம் இது. இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் முக்கியமான விஷயத்தை நீங்க எழுப்பியிருக்கிறீங்க. இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு தேர்தல் ரத்தானதே ஒரு நிச்சயமா ஒரு பின்னடைவு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம். அது போன்ற ஒரு பிம்பம், அது போன்ற எண்ணம், இம்ப்ரெஷன் வராம இந்த தேர்தலை பாதுகாத்துக் கொள்றதுல ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஓனஸ் இருக்கிறது அப்படின்னா மறுக்க முடியாது. ஸோ அதை நிறைவேற்றும் அப்படின்னு நம்பலாமா? ஏன்னா இது வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அத்தனை தேர்தல்களையும் இந்த ஒரு குற்றச்சாட்டு பரவலாக உங்கள் மீது எழுந்ததை பார்த்தோம். அதெல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னாங்க, மற்றவங்க சொன்னாங்க, விமர்சனங்கள் சொன்னாங்களான்னு கூட உறுதி செய்து அதை ரத்து செய்திருக்கிறது இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம். ஆக ஒரு அப்பழுக்கற்றதாக நடப்பது மட்டுமல்லாம அப்படி உணரப்படுவதும் அதற்கு ஆளுங்கட்சி உத்தரவாதப்படுவதும் அத்தியாவசியமாகுது. நிச்சயமாக. அதாவது சட்டத்தின் வழி நடக்கக்கூடியது அதிமுக அரசு, அம்மாவின் அரசு. சட்டத்தை, நீதிமன்றங்களை முழுமையாக மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள், எங்கள் தரப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தல்களை சர்வ நிச்சயமாக மிகச்சரியாக நேர்மையாக நடத்தும், ஆளுங்கட்சியின் முழு ஒத்துழைப்போடு. திரு ஜெயராஜ், வாண்ட் டு ஆட் சம்திங்? இல்லை, சட்டத்தின் பால் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர் சொல்வதே எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு தேர்தலை எப்படியெல்லாம் நடத்தக்கூடாது என்பதற்கு உதாரணங்களை எல்லாம் நாம் கடந்த தேர்தல்களிலே பார்த்திருக்கிறோம். அதுக்கு உதாரணம் ஆர்கே நகர் தேர்தல், திருமங்கலம் தேர்தல். நீங்க சொல்லுவீங்க லட்டுல மூக்குத்தி வச்சு காஞ்சிபுரத்துல யாரு கொடுத்தாங்கன்னு கேளுங்க. யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்க. முதலில் காஞ்சிபுரத்திலே தேர்தல் களத்திலே அதிமுக எப்படிப்பட்ட நடைமுறை செய்தது நாங்கள் சொல்லல. நீங்க அது போல இல்ல. அந்த பேராசிரியர் ரவிக்குமார் சொல்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அது நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் வாக்காளர்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? வாக்காளர்கள் என்ன தவறு செய்தார்கள்? வாக்காளர்கள் மீது திணிக்கப்பட்டது வன்முறையும் பணமும். நீங்கள் இதே செந்தில் பாலாஜியை பற்றி அதிமுக பொதுக்குழுல சின்ன பசங்களுக்கு நான் பதவி கொடுத்தா அவரெல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு இதே முதலமைச்சர் பேசியிருக்காங்க. நீங்க ஒரு நிமிஷம், செந்தில் பாலாஜி இருப்பாரா இந்த தேர்தல்ல? அவர் தான் கேண்டிடேட்டா? உங்களால சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. நாங்கள் வேட்பாளர் வேண்டிய இல்ல சார், நீங்க தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வருகிற இவ்வளவு தூரம் உள்ள போக வேண்டாம். அதிகாரப்பூர்வமா கிடையாது. இதெல்லாம் கேசிபி இல்ல சார். நீங்க செகண்ட் இஷ்யூஸ் இதுல என்ன ஒன்று இதுல ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இதுல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிடுவதை எந்த விதத்தில் தடுக்கவில்லை, தேர்தல் ஆணையம் தடுக்கவில்லை. ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அதற்கான இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய கடமை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அதே போல உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அது மட்டுமல்ல, இன்றைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் வர இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர இது மாதிரியான ஒரு விஷயத்தை இது மாதிரி பணப்பட்டுவாடை பண்ணி இந்த தேர்தல் ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக மாற்றுவார்கள் என்று அன்றைக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் அவர்கள் இதுக்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை. அந்த சட்டத்தில், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில், மக்கள் பிரதிநிதித்துவ
சட்டத்தினுடைய செக்ஷன் 8ல என்ன சொல்றாங்கன்னா, கிரிமினல் நடவடிக்கைக்கு உள்ளாகி தண்டனை பெற்றவர்களுக்கு தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்றாங்க, கரப்ட் பிராக்டிஸ் பத்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. இந்த பிராக்டிஸஸும் இதுவும் கிரிமினல் நடவடிக்கை தான், இதுவும் கரப்ட் பிராக்டிசஸ் தான். இதுக்கு கோர்ட் வந்து தண்டிச்சு தான் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுமன்றல்ல. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க எல்லாருமே சட்டத்தை இயற்றும் அதிகாரம் கொண்ட பாராளுமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு ரவிக்குமார் அவர்களும் கூட எழுப்பினார். குற்றச்சாட்டு பிரதான வேட்பாளர்கள் மீது வைக்கப்படுது அப்படிங்கும்போது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்பயும் பேசப்பட்ட ஒரு விஷயம், சட்டத்தில் அதுக்கான இடம் இல்லை. தட் அப்பார்ட், இந்த ரெண்டு கட்சிகளும் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்திய வேட்பாளர்களை தான் அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் நிற்க வைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா, இல்லை மாற்றம் ரெண்டு தரப்புலையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் அதிமுகவில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குறைஞ்சபட்சம் அப்படின்னு உங்களுடைய இன்டர்பிரேஷன் இதில் என்ன? அதாவது இந்த ரவிக்குமார் சொன்னது போல ஒரு பணப்பட்டுவாடா செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் அல்லது ரத்து செய்யப்பட்ட தேர்தல் அப்படின்னு இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறை. அதனால இந்த முதன்முறை அப்படிங்கிறதுல இல்லை பெருமையை கொண்டாட எதுவுமே இல்லை. இந்த முதல் முறை அப்படிங்கும்போது ஆரம்பத்திலேயே அதற்கான சரியான ஒரு முடிவுகளை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது அழுத்தமான சிக்னலை வந்து ஒரு மெசேஜை கொடுக்கறதுங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் மேலே டிஸ்குவாலிஃபை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மேலே இப்போதைக்கு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற தூரத்துக்கு இப்போ உடனடியாக போக முடியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். நமக்கு வந்து உண்மையிலேயே ஆர்வம் இருக்கலாம், அந்த தவறு செய்தவர்கள் மீது உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு அந்த மெசேஜ் அவங்க உணரக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவசியம். ஆனால் அதற்கான கால அவகாசம் இப்போதைக்கு இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் உண்மையிலேயே அவர் மீது தங்களுடைய வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லது குற்றச்சாட்டு இருக்கிறதாக வாக்காளர்கள் நம்புகிறார்கள்னு பரிபூர்ணமாக அந்த கட்சிகள் உணர்ந்துச்சுன்னா இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய வேட்பாளர்கள் அந்த அறிவித்த வேட்பாளர்களை தவிர்த்து விட்டு வேறு வேட்பாளர்கள் இருக்கிறார். இதுவும் கூட அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகளுடைய அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம்தான். நான் சொல்றது வாக்காளர்கள் உண்மையிலேயே அதை நம்புகிறார்கள் என்று கட்சி நினைச்சதுன்னா நிச்சயம் அந்த வேட்பாளர்களை தவிர்க்கலாம். ஆனா யதார்த்தம் சற்றே வித்தியாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பரிசீலனை செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதே வேட்பாளர்களே நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே அரசியல் ரீதியாக ஒரு தொகுதிகள் அதே வேட்பாளரும் இன்னொரு தொகுதிகள் வேட்பாளரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இரண்டு கட்சியிலுமே இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நிர்மலா பெரியசாமி, இது சார்ந்த உங்களுடைய கருத்து? அதாவது வேட்பாளர்கள் மாற்றுவது பற்றியா, அதெல்லாம் தலைமை முடிவெடுக்கணும். எனக்கு கலை யதார்த்தம் அதுக்கான ஒரு தார்மீக தேவையும் ஏற்பட்டிருக்கிறதா இது ஒருமே கருத்துறாங்க. இல்ல, எங்களுடைய தலைமை தான் இதை பற்றி முடிவெடுப்பார்கள். அம்மா தான் அதுக்கான முடிவு சொல்லணும். வேட்பாளரை மாற்றுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதுல நான் கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இல்ல, அதுக்கான ஒரு முகாந்திரம், அந்த ஒரு கோரிக்கையில அந்த ஒரு எண்ணத்துல ஒரு முகாந்திரம் இருப்பதா நீங்க கருதலையா? ஏன்னா ரெண்டு கட்சிகளுடைய பிரதான வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, நிரூபிக்கப்படலை இல்லையா? நிரூபிக்கப்படலை. அதிலும் எங்கள் வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வீட்டுல அவரை ரெட் ஹேண்டடா யாரும் கையும் களுமாக பிடிக்கல. யாராவது அவர்கிட்ட பணம் இருந்ததாகவோ அவர் வந்து தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கையை படிச்சிருப்பீங்க. ரெண்டு வேட்பாளர்களுக்காகவும் பணப்பட்டுவாடா நடந்தது அப்படின்னும், தஞ்சாவூர்ல உங்க வேட்பாளர் மீது தூக்கலா குற்றச்சாட்டு எழுந்ததும், இது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லும் போது அதுல ஒரு தார்மீக நிலையை ரெண்டு கட்சிகளும் எடுப்பது சரியா இருக்குமா? உரிமை சார்ந்தது. தேர்தல் ஆணையமும் எங்கள் கட்சி தலைமையும் தான் எடுக்கணும் முடிவு. தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவுறுத்தல்களையோ அதற்கான வழிநடப்புகளையோ தந்தா இல்ல நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அவர்கள் யாராவது செஞ்சு தந்தா செய்வாங்களா இருக்கும். கருத்து சொல்றதுக்கு எதுவும் அந்த தார்மீக தேவை உங்களுக்கும் ஏற்பட்டதா நீங்க கருதலையா? நான் ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட பதிவு பண்ணேன், நிகழ்ச்சி ஆரம்பத்திலே எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இருக்கு குற்றச்சாட்டு எங்க இருந்தது? தஞ்சாவூர் வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு உண்டா? அரவக்குறிச்சியில என்ன அவருடைய மகன் வீட்டுல 3 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாரு சார். அவர் வீட்டுல அவர் மகன் வீட்டுல இருந்த அமௌண்ட்டுக்கு நாங்க பேப்பர் கொடுத்துருக்கோம், அதே போலதான் சார் கணக்கில் காட்டப்பட்ட பணத்தை எடுத்துட்டு போயிட்டு தேர்தலுக்காக வச்சு உங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கு இல்ல சார்? அன்புநாதன் வந்து ஒரு நிமிஷம் கணக்கு கொடுத்திருக்காங்களா? ரெண்டுத்தையும் எப்படி சார் ஒரே இடத்துல வைக்கிறீங்க? சமமா எங்களையும் அவங்களையும் ஏன் சார் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் அன்புநாதன் வீட்டுல கைப்பற்றப்பட்டிருக்கு.
சார் ஆம்புலன்ஸ் 500 கோடி இல்ல சார். 500 கோடி இல்ல நூற்றுக்கணக்கான சார் நூற்றுக்கணக்கான 500 கோடி இல்ல. இல்ல சார் நூற்றுக்கணக்கான மிஷின்ஸ் எடுத்து வச்சு எண்ணிருக்காங்க இரவு பகலா. நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க ஒரு நீங்க இல்ல அப்படியெல்லாம் இல்ல. எவ்வளவு மிஷின் நான் எடுத்தாங்க? கேள்விப்பட்ட வரை எவ்வளவு மிஷின் எடுத்தாங்க? இல்ல அவங்க சொல்லுங்க எவ்வளவு மிஷின் எடுத்தாங்க? ரெண்டு தரப்பு மேலே இல்ல ரெண்டு தரப்பு மேலேயுமே குற்றச்சாட்டு இல்ல எனக்கு கேள்வி கேட்டுட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல ப்ளீஸ் ஒரே நிமிஷம். இந்த விஷயம் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இல்லங்க, நான் எனக்கு பதில் கொடுக்க சொல்றேன், எனக்கு டைம் கொடுங்க. நான் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்றேன்னா இந்த குற்றச்சாட்டுடைய மெரிட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இல்ல சார், அது பேசப்பட்டு அதுக்கான ஒரு தேவை உணரப்பட்டு தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்கு. நான் என்ன கேக்குறேன், குற்றச்சாட்டு ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெரிட் இருக்கலாம் அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு மெரிட் இருக்கலாம் டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு. இல்ல அதுக்கு இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லாம ஒரு தார்மீக நிலையை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பை ஒரு வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது சேர்த்து எங்கள் மீது வைத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்க எங்கள் மீது வைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. கையும் களமாக பிடிக்கப்பட்டது அத்தனையும் அதிமுக வேட்பாளர்களுடைய பணம். அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது, நான் சொல்லல. காவல் நிலையம் அப்படிதான் சொல்லுது. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப இல்ல நான் நிரூபிக்கிறேன், நான் நிரூபிக்க தயார். நீங்க ஒண்ணு இல்ல, நாங்கள் கேட்பது இல்ல, ட்ரூ அண்ட் ஃபேர் ட்ரையல்னு ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க அதை புரிஞ்சுங்க. நாங்கள் இருவரையும் ஏன் சமமாக வைக்காதீர்கள் தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் என்ன கேட்கிறோம், எங்கள் வேட்பாளரை நாங்கள் மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இல்ல ஓகே ஓகே, நான் மீண்டும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்துல வரேன். திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இன்றைக்கு ஒரு இயல்பாகவே எல்லா தேர்தலையும் நம்ம பார்த்து வருது, ஆளுங்கட்சி ஒரு மிகப்பெரிய பலத்தோட தான் எல்லா இடைத்தேர்தல்களையுமே சந்திச்சு வெற்றியும் தொடர்ந்து பெற்று வருகிறது தமிழ்நாட்டில். தொடர்ந்து ஒரு பொது வேட்பாளருக்கான தேவை எழுந்திருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்று இல்லை அப்படின்னு கருதுறீங்களா? இல்லை, இன்னைக்கு இது சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு பாருங்க. அந்த சமயத்தில் ஊடகங்கள்லாம் என்ன எழுதினாங்க, இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் இடம்பெறாத முதல் சட்டமன்றம் இது, இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அது மாதிரியானவங்க இருந்திருந்தா ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படியெல்லாம் ஊடகங்களில் பொதுவானவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவரே அதை தன்னுடைய அறிக்கையில் சுட்டி காட்டியிருந்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பலத்தோடு ஒரு எதிர்கட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 3 இடங்களில் வெற்றி பெற்று அந்த 3 அதிமுகவில் கூடினாலும் சரி அல்லது திமுகவில் கூடினாலும் சரி, இந்த பவர் பேலன்ஸில் எந்தவித மாற்றத்தையும் அது கொண்டு வந்து விட போவதில்லை. ஆனால் இதற்கு அப்பால் மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாகவே பொறுப்புணர்வோடு இன்னும் கூடுதலான அழுத்தத்தோடு, ஏன்னா இவங்கெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, இன்றைக்கு அப்படியான ஒரு வரலாறு கொண்டவர்கள் இந்த மாதிரியான சட்டமன்றத்தில் இடம்பெற்றால் அது மக்களுக்கு உண்மையிலேயே நன்மை பயப்பதாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டின் நிழல் படிந்திருக்கிறது. நீடில் ஆஃப் சஸ்பிஷன் சொல்லுவாங்கல்ல, யாரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தான் நம்ம சொல்கிறோம், அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொல்லவில்லை. எனவே அங்கே இருந்து திமுக அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் தார்மீக அடிப்படையில் அவர்களே இங்கே திரும்பவும் போட்டியிடாமல் விலகிக் கொள்வது அந்த கட்சி தலைமைக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டை குறைக்கும். ஏன்னா என்ன நினைக்கும்னா, இல்லைன்னா கட்சியே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு அதுவே உள்ளானது என்கிற ஒரு பொருள் வந்துவிடும். எனவே அந்த வேட்பாளர்களை தாங்கள் இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிடாமல் விலகிக் கொள்வது அந்த கட்சிகளுக்கு நல்லது. தாம் ஏற்றுக்கொண்டதாக அதை அப்படியே ரெகக்னைஸ் பண்ணதாக பார்க்கப்படுங்கிற காரணத்தினால இந்த முடிவு எடுக்க தயங்கலாம் இல்லையா? இல்லை, அப்படி பார்க்கப்படலாம். ஆனால் நாங்கள் குற்றவாளிகள் இல்லை, இதை மக்கள் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்கள குற்றவாளிகளாக கருத மாட்டார்கள். எங்கள் கட்சிகளுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டை நாங்கள் ஏற்படுத்த விரும்பலைன்னு சொல்லி அவர்கள் மீண்டும் போட்டியிடாமல் தடுக்க. ஏன்னா அவங்க ஒன்றும் டிஸ்குவாலிஃபை ஆகிடல, 6 வருஷத்துக்கு போட்டியிடாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா திரு KCP அவர்கள் பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டவர், சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டவர் தான். எனவே அது மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு அடுத்தடுத்து வரும். எனவே இந்த 2 கட்சிகளும் எந்த குற்றச்சாட்டு நிழல் படிந்த இந்த வேட்பாளர்கள் மீண்டும் போட்டியிடாமல் தாங்கள் தார்மீக அடிப்படையில் விலகிக் கொள்வது அந்த கட்சிகளுடைய தலைமைகளுக்கு
ஒரு எம்பராஸ்மெண்ட்டை தவிர்க்கும். அதை அந்த வேட்பாளர்கள் வந்து முடிவு செய்ய வேண்டியது. பொது வாக்காளர்கள் பொது வேட்பாளர்கள் குறித்த கேள்விக்கு 2 பேரும் திமுக அதிமுக இருக்கிறாங்க. இந்த ஒரு பேலன்ஸ்ல மற்றவர்கள் இல்லை அப்படிங்கும் போது எதிர்கட்சி திமுக வந்து மற்ற கட்சியை வந்து பொது வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்ல வரீங்களா? அதோட புரிதல் என்ன, எனக்கு அர்த்தம் என்ன நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா திமுக தலைவர் அவர்கள் அவங்களே அறிக்கையில் குறிப்பிட்டார இது மாதிரியான இடதுசாரிகள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக இது இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோட சுட்டி காட்டினாரு. ஏன் அவங்கள வந்து இங்க வந்து ஒரு இடதுசாரி கட்சியை சேர்ந்த ஒருத்தவர் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறட்டும் நாங்க ஆதரிக்கிறோம்னு கேட்டா ஏன் அவங்க சொல்லக்கூடாது? ஏன் திமுகவில் வந்து தஞ்சாவூர் அரவாக்குறிச்சியோ வெற்றி பெற்று 89ங்கிறது 91 ஆக போகுது, 92 ஆக போகுது, அவ்வளவுதானே. அவங்களுக்கு இருக்கிற எண்ணிக்கை வந்து ஒரு 3 கூட போகுது, அவ்வளவுதானே. அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துட போறது இல்லையா? இப்படி செய்தால் அது ஒரு புதிய ஒரு பண்பாட்டுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் இல்லையா? அரவக்குறிச்சியும் எங்களுடைய தொகுதி, ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி, இன்னும் நாங்கள் வெற்றி பெற இருந்த தொகுதி. இதுல ஒரு கருத்தை நாங்கள் வந்து இடதுசாரி இல்லாத ஒரு சட்டமன்றம் இருக்கிறது என்று சொன்னதற்காக நாங்கள் இடதுசாரிகளுக்கு அந்த தொகுதியை தாரை வார்த்து கொடு. இடதுசாரிகளும் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களும் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைப்பார்களா? நாங்கள் இதை நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில பேசுகின்ற விஷயம் அல்ல இது. நாங்கள் தேர்தல் ஆணையத்தை மீதுதான் குற்றச்சாட்டை வைப்போம். பேராசிரியர் குறிப்பிட்டதை போல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதை விட, கட்சிகள் நினைப்பதை விட தேர்தல் ஆணையம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். திரு முத்துக்குமாரோட இறுதியான கருத்து. பொது வேட்பாளர் பத்தி பேசுறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள் 1991-96 கட்டத்தில் ஒரு புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் அவரை வந்து பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அதை திமுகவிடம் ஆதரவு கோரிய போது திமுக தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு காமன் கேண்டிடேட்டு நாளைக்கு காமன் சிஎம்மா, அவருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்ட தகவல் வந்து தமிழக அரசியல் வழக்கில் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தஞ்சாவூர் தொகுதிக்கு மட்டும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு விவசாய பிரதிநிதி சட்டமன்றத்தினுடைய குரலை ஒலிப்பதற்கான நடவடிக்கைகளை இருபெரும் கட்சிகளும் எடுக்குமா, அல்லது ஆளுங்கட்சி இல்லைன்னாலும் கூட மற்ற எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து எடுக்குமாங்கிறது முக்கியமான கேள்வி. அடுத்தது திமுக ஆதரவு பொது வேட்பாளர் கருத்து இருக்கலாம், ஆனா அது யதார்த்தமா என்ன? யதார்த்தம்ங்கிறது எல்லாமே வந்து ஒரு நிகழ்வு நடந்த பிறகுதான் இது சாத்தியம்ங்கிறத நோக்கி நகரும். அதற்கான வாய்ப்புகளையும் பரிசீலிக்கிற இது வந்து அந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்துக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதத்துல இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது வந்து தோழர் ரவிக்குமார் சொல்லும் போது கம்யூனிஸ்டுகள் இல்லை அப்படின்னு திமுக வருத்தப்பட்டது, ஏன் ஆதரவு கொடுக்க கூடாது? அவங்களே இன்னும் மக்கள் நல கூட்டு இயக்கம் அல்லது மக்கள் நல கூட்டணி போட்டியிடலையா அல்லது யாருக்காவது ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அவங்களே இன்னும் முடிவு பண்ணல. அதனால வந்து அதன் பிறகுதான் அந்த அறிவிப்பு வரும். ஆதரவு கொடுக்கணும்னாலும் ஆதரவு வேணும்னாலும் திமுகவே தான் இறங்கி வரணுங்கிறது தான் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னொரு சில தினங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மிஸ்டர் ஹரி. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தியது போல 2 நாட்களுக்கு முன்பு சொல்கிறார் திமுக பொருளாளர், உள்ளாட்சி தேர்தல் நன்றாக நடைபெற முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று. அடுத்த ஒரு சில நாட்களில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கை போடுகிறார், கேவியட்டையும் போடுகிறார், தேர்தலே நடக்க விடாமல் பண்ணுகிறார். அதை போல அது தவறான தகவல் கிடையாது. அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சில தினங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சட்டத்தின் சந்து பொந்துகளில் ஓட்டைகளை ஏதாவது எடுத்து திமுக என்ன பண்ணுவாங்க? தேர்தலை சந்திக்க பயப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் திமுக இருக்கிறது. திமுக அதன் மூலமாக ஒன்னு சொல்லிடுறேன். தேர்தல் நடத்துவது
அதற்கு நேர்மையாக நடத்துவதற்கு இவங்களுக்கு ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது. ஒரே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் உடல்நலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறார். அது அந்த அளவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எல்லாரையும் காவிரி பிரச்சனை, நம்மளுடைய உயிர் பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை, உயிர்நாடியான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக ஒரு சர்வகட்சி கூட்டம் நடத்துறதுக்கே யாரும் அவங்களை பதிச்சு வரல. தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கிறது, பரபரப்பு மீண்டும் அரசியல் களத்துல உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி பிறந்திருக்கிறது அதிகமாக அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தோட இறுதி பகுதி உணர்த்துவதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. உள்ளாட்சி தேர்தல் திருவிழா சற்றே தடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஒரு 3 தொகுதிகளுக்கான தேர்தல் திருவிழா மீண்டும் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு. அதை நோக்கி தமிழக அரசியல் பிரயாணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.